கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நன்மை உங்களை தொடரும். இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம், தீமைகள் என்னை தொடர்கிறது, பாடுகள் என்னை தொடர்கிறது, வேதனைகள் என்னை தொடர்கிறது. ஒரு சகோதரி சொன்னாங்க, திருமணத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாத வேதனை அனுபவித்தேன். நான் நினச்சேன் திருமணத்துக்கு அப்புறம் எல்லாம் நன்மையாயிடும்னு சொல்லி. ஆனால் திருமணத்திற்கு அப்புறம் கொடிய தீமைகளை அனுபவிக்கிறேன். நான் சொன்னேன், இயேசுவை நோக்கிப்பா. அப்பொழுது கர்த்தர் எல்லா தீமைகளையும் மாற்றினான். சங்கீதம் 23:6 சொல்கிறது, நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் பிரச்சனைகள் உங்களை பின்தொடர்ந்து வந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியாது. நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு முற்றுப்புள்ளி, பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி, கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இனி நன்மை உங்களை தொடரும் நிச்சயம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் உங்களை தொடர்ந்து வந்துச்சுன்னா, இன்னைக்கு அதை கர்த்தர் நன்மையாய் மாற்ற விரும்புகிறார். வேதாகமத்தில் அநேக தேவ மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. குறிப்பாய் தாவீது என்கிற தேவ மனிதனை சவுல் என்கிற தீமை தொடர்ந்து 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 கொண்டே இருக்கிறது. அதான் சங்கீதம் 23 எழுதும் பொழுது 3, 4, 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஏன் அப்படின்னா, பிரச்சனைகள் என்னை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது, பாடுகள் என்னை தொடர்ந்துட்டு இருக்குது. ஆனால் அது என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிதான், உண்மை அதுதான், நிஜம் அதுதான். பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, அது பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கண்டுக்கிடாதீங்க. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை விட்டு போயிடும். நல்லா கவனிங்க, ஒரு பிரச்சனை உங்களை பின்தொடர்தான், அதை பெருசாக நீங்கள் நினைக்கும் பொழுது தான் அது உங்களை காயப்படுத்தும், அது உங்களை வேதனைப்படுத்தும். ஆனால் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஆதியாகமம் 50:20 நீங்கள் வாசித்து பார்த்தா, யோசேப்பு கூட பிறந்த அண்ணமார், குறிப்பாக சொல்லணும்னா பலவிதமான தீமைகளை செய்த அண்ணமாரை பார்த்து சொன்ன வார்த்தை தான், எனக்கு நீங்கள் தீமை செய்தீங்க, ஆனால் இப்பொழுது அதை நன்மையாக கத்த முடிய பண்ணினான். உலகம், மனிதர்கள், உறவுகள், சத்துரு, உங்களை நேசித்தவர்கள், நீங்கள் உங்களை நேசித்தவங்க உங்களுக்கு தீமை செய்யலாம். ஆனால் அது நன்மையாக கத்த உங்கள் வாழ்க்கையில் தொடர பண்ணுவா, மாற்றமே இல்லை. செபிக்கலாமா? சொல்லுங்கள், நன்மை என்னை தொடரட்டும். அன்பின் தகப்பானே, இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரை தொடர்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, இனி நன்மை இவர்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மை உங்களை தொடரும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை நிரப்பும்.